இவங்க தான் இந்திரா காந்தி கொலை வழக்குலையும் ராஜீவ்காந்தி கொலை வழக்குலையும் மறைமுகமாக சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள்னு என்கிட்ட தகுந்த ஆதாரங்கள் இருக்குது. இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் நேரம் வரும்போது சொல்லலாம்னு காத்திருந்தேன். முன்னாடியே சொல்லியிருந்தாக்கா என்னை போட்டு தள்ளியிருப்பாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். பிரச்சனைகளை வேறு மாதிரி நாடகங்களை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்கை முக்கியமாக திசை திருப்புறதுக்காக பல்வேறு பித்தலாட்டங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு சில காரணங்களை சொல்லி இந்த ரஜினி ரம்யான்னு ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு மேலையெல்லாம் அபாண்டமான பழியை தூக்கி போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஏன் மேலே பல அபாண்டமான பழிகள்லாம் தூக்கி போட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லா பேரும் கிரிமினல் குற்றவாளிங்க, இவங்க தான் குற்றவாளிங்க அப்படின்னு என்னால் நிரூபிக்க முடியும். தகுந்த ஆதாரங்கள் இருக்குது, சாட்சிகள் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க, ஊருக்காரங்க இருக்காங்க. அதனால் இந்த தடவை தப்பிக்கலாம் முடியாது. இவங்க மத்திய அரசு மாநில அரசு நடவடிக்கை எடுத்தால் இந்த குற்றவாளிகள் மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்க முடியும். இல்லைன்னா பாரதிய ஜனதாவுக்கும் கெட்ட பேர் வரும்.